ராமன், உங்களுடைய கருத்தை வைங்க. இன்றைய புத்தாண்டு தினத்துக்கு நம்முடைய தியாகத்தலைகி வி.கே. சசிகலா அம்மையார் அவர்கள் சீதலை சந்தித்து அருமையான சில கருத்துக்களை முன் வச்சுருக்கிறாங்க. இந்த ஆட்சி என்பது காட்டாட்சி, இது ஒரு குடும்ப ஆட்சி, இது ஒரு மன்னராட்சி. இந்த மன்னராட்சியை ஒழித்து மக்களாட்சி மலரும் ஆண்டாக 2026 அமையட்டும் என்று தெளிவாக ஒரே லைனில், திருக்குறள் மாதிரி ஒரே லைனில் அடிச்சிருக்காங்க. அதன் பிறகு திமுகவில் இந்த ஆட்சியில் செய்த மக்கள் விரோத செயல்கள், போதை, ஊழல், கொலை, கொள்ளை, வந்து எல்லா விதமான அட்டூழியங்களுக்கும் கருப்புசாமி குத்ததாரர் திரைப்படத்துக்கு பேர மாதிரி ஊழல் மட்டும் இல்லை, அதாவது மொத்த சமூக விரோத செயலுக்கும் ஒரு ஜங்ஷன் பாக்ஸாக திகழ்கின்ற இந்த தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு இந்த ஆட்சியினுடைய அலங்கோலத்தை பற்றி புள்ளி வரமாக தனித்தனியாக காட்டுறாங்க. டிரான்ஸ்போர்ட்டில் விபத்து எப்படி நடக்கின்றது, அரசு துறை அதிகாரிகள் மக்களை எப்படிலாம் அலைக்கழிக்கிறாங்க. அதே போல் ஒரு செய்தியாளர் கேட்குறாங்க, அந்த போதை இல்லாத மாநிலம்னு சொல்கிறாரு. அதாவது அமைச்சர் வந்து ஒரு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் செய்தியாளர் கேட்குற கேள்விக்கு என்ன சொல்கிறாரு, போதையில்லா மாநிலமாக இருக்குதா? அவர் கேட்டார், இல்லை அதெல்லாம் கிடையாதுங்க. போதை என்ன சொன்னால், அவர் போதையில் உளர்வங்க கூட சரக்கு அடிச்சுட்டு உளர்வங்க கூட இப்படி பேச மாட்டான். ஒரு அமைச்சர் போதே இல்லைங்க, உங்களுக்கு தெரியாத, நான் வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, தமிழகத்தில் தேனாரும் பாலாரும் ஓடுகின்றது, மக்கள் எங்கே பார்த்தாலும் சந்தோஷம் பொங்குவதே, சந்தோஷம் பொங்குவதே, சந்தோஷம் என்னை பொங்குவதே என்ற நிலை இப்படி தானே மக்கள் நினைக்கிறாங்க. நீங்கள் நம்புங்க என்ன சொல்கிறாங்க. இப்போ போதையை குறித்து செய்தியாளர் கேட்டால் என்ன சொல்கிறாரு, போதையே இல்லை தமிழ்நாட்டில் என்ன சொல்கிறாங்க. மாசுப்ரன்னு சொல்கிறாரு. சரி, காலியிடம் அரசு மருத்துவமனை காலியிடங்களையா நடத்துக்கு போனதுன்னா, ஐயா வேக்கன்சி இல்லைங்க, எல்லாம் ஃபுல்லுங்க, நீங்கள் பாருங்கள், சீட்டை பாருங்கள் என்று சொல்லி இது பண்ணுறாங்க. அடுத்தது, ஏங்க செவிலியர்களுக்கு நீங்கள் சொன்னதை அந்த 7,000 பேருக்கு கன்ஃபார்ம் போஸ்டிங் பண்ண வேண்டியது தானே. ஏங்க எங்கள் ஆட்சியில் என்ன மாதிரி போஸ்டிங்கே இல்லைங்க, எல்லாம் ஃபுல்லு, நீங்கள் பார்க்கல என்று சொல்லி இப்படி டூப்படிக்கிறாங்க. சரி, இந்த மாதிரி நிலைப்பாடு என்னதான் எதுக்கிற வழிகள்னா, நாம கடந்த ஆட்சியில் அதிமுக செய்த சில தவறுகளால் இந்த ஆட்சி வந்தது என்னோட நிலைப்பாடு இருக்கிறாங்க. இந்த ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லிட்டு சசிகலா அம்மையார் அருமையான சொல்கிறாங்க. மலரும் நினைவுகள் மாதிரி எம்ஜிஆர் எப்படி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்சார், அதன் பிறகு ஜெயலலிதா அம்மா எப்படி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்சாங்க. ஜெயலலிதா அம்மாவும் எம்ஜிஆர் அவர்களும் மக்களுக்கான தேவையான திட்டங்கள் மட்டுமல்ல, அரசு ஊழியர்களுக்கு என்னென்ன தேவை, மக்களுக்கு என்னென்ன தேவை, பழங்குடி மக்களுக்கு என்னென்ன தேவை, ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய மக்களுக்கு அடிப்படை கட்டமைப்புகளை தேவைகளை அதிகாரிகளை வைத்து பூர்த்தி செய்து அதன் மூலம் திட்ட வடிவங்களை கொடுத்தோம் அதிமுக ஆட்சியில் என்று சொல்கிறாங்க. இதில் என்ன விஷயம்னா, அவங்க சொல்கிறதில் என்ன ஒரு விஷயம்னா, உண்மையிலே அதை கொஞ்சம் ஆழ்ந்து நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா நிறைய நீங்கள் மலர் நினைவுகள், நீங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது 10th படித்தா ஒரு மலர் நினைவுகள், +2 முடித்தா அது ஒரு மலர் நினைவுகள். ஸோ அதே மாதிரி அந்த மலர் நினைவுகளை அடுக்கடுக்கான சில நினச்சி பார்க்கக்கூடிய கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. உதாரணத்துக்கு, ஜெயலலிதா அம்மா முதலமைச்சர் இருக்கின்ற போதெல்லாம் போய்ஸ் தோட்டிலேருந்து கோட்டை வரைக்கும் போவாங்க. கோட்டைக்கு போகும்போது போய்ஸ் இருந்து கோட்டை வரைக்கும் சாலைகளை இருபுறமும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய குபேரர்லேருந்து சாமானிய அடிமட்ட தொண்டை வரைக்கும் சாலைகளை 2 புறமும் விழாக்கோலம் போல நிற்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அந்த செய்தியை எடுக்கிறதுக்கு தனியே ஒரு கலை சார். நீங்கள் அன்னைக்கு விசுவல் மீடியா, பிரிண்ட் மீடியாலாம் பார்த்தீங்கன்னா கூடவே ஒரு வாகனங்கள் போகும். அந்த கூட்டங்கள் எப்படிலாம் நிற்பாங்க தெரியுமா? அந்த அளவுக்கு அந்த பார்க்கறதுக்கு வந்து கட்சிக்கும் ஆட்சிக்கும் தொண்டுக்கும் ஒரு புத்தி ரூட்டுற மாதிரி இருக்கும். அதே போல் பொதுக்குழு கூட்டுவாங்க. அதாவது பொதுக்குழு போயஸ் கார்டிலேருந்து வானகரத்துலாம் கூட்டுவாங்க. அந்த வானத்தில் பார்த்தீங்கன்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் ரோடு, வடபழனி, கோயம்பேடு மார்க்கெட்டிலேருந்து வானகரம் முடியாத வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மாவட்ட செயலர்கள், ஒன்றிய செயலர்கள்லாம் அந்தந்த சின்ன சின்ன பாயிண்டை ரெடி பண்ணி அதில் வந்து கிராமிய நடனங்கள், கிராம கலாச்சாரங்கள், எம்ஜிஆருடைய கொள்கை பாடல்கள், ஜெயலலிதாவுடைய கொள்கை பாடல்கள், தத்துவ பாடல்கள்லாம் கலாச்சாரம் மாதிரி செய்து அழகாக போட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா விழாக்கோலம் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி உள்ள நிலைப்பாடு இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போது அதிமுக ஆட்சியில் தொண்டனுடைய மனநிலை எப்படின்னு ஏன்னா, அவன் 1000 கஷ்டப்பட்டு இருப்பாங்க சார், அவன் சாப்பாடு கூட வழியில்லாமல் இருந்தாலும் ஜெயலலிதாவுடைய முகத்தை பார்த்தோன்னா அவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா, மனசில் எப்படி வருது தெரியுமா? பாருங்கள், திருவருள் படத்தில் கண்ணதாசன் எழுதின பாட்டு, அழகான மருதுமலை முருகன் பாட்டில் இடையில ஒரு வரிகள் வரும். அதில் என்னென்னா, அந்த தொண்டன் அம்மாவுடைய அந்த முகத்தை நல்ல லைட்லாம் போட்டு அப்படியே கூட்டமாக வரும், பயங்கரமாக பார்த்துட்டு அந்த தொண்டன் எதுவும் சார் எல்லாமே பண்ணதான். அவன் என்ன பாடுவான் தெரியுமா? கண்டுகொண்டேன் நான் வந்தது யாரென்று கண்டுகொண்டேன், வண்ணமயில் வடிவில் இங்கே கண்டுகொண்டேன் நான். அந்த 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 ஆவேசம் இருக்குல்ல சார், எழுச்சி
எதுவுமே சார் அவன் காலையில் நிற்பான் சார், டீ கூட குடிக்க மாட்டான், வயசாதி கூட இருக்காது. ஆனால் அந்த முகத்தை பார்த்தோன்னா அவங்க மனநிலை என்ன பண்ணுவான்னா, ஏழ்மையில் இருந்தாலும் இதயம் உண்டு ஐயா, ஏழ்மையில் இருந்தாலும் இதயம் உண்டு, வலிமையுண்டு பொறுமையுண்டு, உழைப்பதென்றே நினைப்பதுண்டு, உனக்கென்றே உழைப்பதுண்டு என்று சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது படிக்காத பாமர மக்கள் கூட அதை அந்த அம்மாவை பார்த்தோன்னா அவன் மனசில் அடுத்த எழுச்சி ஏற்படுறது பாருங்கள். படிக்காத ஏழைக்கும் பரிசாக வந்தது பெரியோர்கள் சொன்னது ஒரு மந்திரம். இது ஆன்மீகத்திற்கு. ஆனால் அம்மா முதலமைச்சரிக்கின்ற போது பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும், அது ஒரு மந்திரம் சார், மந்திர பாடல். நீங்கள் அந்த பாட்டை நீங்கள் போட்டு போட்டு கலங்க, உடம்புலாம் நாடி நிரம்பலாம் அப்படியே சிலுக்கும் சார். அடுத்த வரியை பாருங்க. ஒரு தண்டாயுதம் என்று சொன்னவர்க்கு வாழ்வில் உண்டாகும் ஒரு சுக திருமந்திரம் என்னும் பாடல் வரிகள். இந்த ஆன்மீகத்தினுடைய பாடல் வரிகளும் ஜெயலலிதா அம்மா முதலமைச்சர் போது மக்களை சந்திக்கக்கூடிய அந்த போகின்ற போது அடிமட்ட தொண்டனுக்கும் சாமானிய மக்களுக்கும் ஒரு எழுச்சி பொங்க ஆர்வம் இருந்தன அப்படின்னு ராமன் சார். தமிழக அரசு சமீப காலமாக முதலமைச்சரிடம் அந்த ஏபிஆர்ஓ கேரில் 4 சீனியர் ஐஏஎஸ் போட்டிருக்காங்க. அதில் தமிழ்நாடு முழுவதும் இந்த நிலங்களை யார் அதிகமாக என்ஜாய் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு சூழ்நிலைகள் ஏரி அந்த நிலத்திரி அந்த இப்போ ஏரி குளங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இலவசமாக பட்டா கொடுக்கலான்னு ஒரு திட்டம் போட்டிருந்தாங்க. இந்த பட்டா அதில் என்ன ஒரு உள்குத்து இருக்குன்னா, திமுகவுக்கு ஓட்டு வங்கி உருவாக்கக்கூடிய இடத்துல மட்டும்தான் செலக்ட் பண்ணி அந்த பட்டா கொடுக்குறாங்களோ தவிர்த்து அதிமுக வேறு எந்த எதிர்க்கட்சிகள் யாராவது அந்த உள்ள கவுன்சிலர்களோ ஆனால் நகரமன்ற உறுப்பினர்களோ மாமன்ற உறுப்பினர்களோ அல்லது எம்எல்ஏக்களோ இருக்கிற இடத்துல இந்த பட்டா இலவசமாக வழங்க வேண்டும் என்ற திட்டங்களை சும்மா உப்புச்சப்பு இல்லாமல் பார்த்துட்டு அதை கிடப்பில் கிடத்துறாங்க என்பது என்னுடைய அந்த பதிவு நான் பண்ணுறேன். இந்த அரசை பொறுத்தவரையிலும் இன்றைக்கி வி.கே. சசிகலா அம்மையார் சொன்ன ஒவ்வொரு அறிக்கையும் நல்லா புரிஞ்சுடுங்க. அவங்க நிறைய விஷயம் எல்லாமே தெரியும். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, திமுக என்ன நினைக்குதுன்னா, சசிகலா அம்மாவுக்கு எல்லாமே தெரியும். யாருமே தமிழ்நாட்டில் இந்த அம்மையார் சொல்கிறது மாதிரி யாருமே அரசினுடைய தவறுகளை இதுவரை யாரும் சுட்டி காட்டல. ஆகவே இவர்களுடைய தலைமையில் ஆட்சி ஒருங்கிணைத்து செயல்பட்டால் நாம் அரோகரா என்ற நிலைமையில் வந்துவிடக்கூடாது என்பது திமுக தெளிவாக உள்ளது. அதைத்தான் அவர்கள் இன்டெலிஜென்ஸை போட்டு எல்லாம் ஃபாலோ பண்ணி ஜெயபிளேஸுடைய இந்த விவாதத்தில் என்ன பேசுகிறாங்க எல்லாமே அவங்களுக்கும் தெரியும். யார் பேசுகிறா, யார் என்னென்ன கருத்துக்களை சொல்கிறாங்க, இதில் உண்மைத்தன்மை எல்லாமே பண்ணுறாங்க. எம்ஜிஆர் அவர்கள் சொல்லுவாங்க, ஒரு மனிதன் காலமான பிறகுதான் அவருடைய செயல்பாடுகள் என்ன ஏதுன்னு மக்கள் புகழாரம் சூட்டுவார்கள், அதை வைத்து தான் நாம் நிற்க முடியும்னு சொல்வார்கள். அதனால தான் எம்ஜிஆர் என் ரத்தத்தின் ரத்தம் என்று சொன்னார். அதே போல் ஜெயலலிதா அம்மா சொல்லுவாங்க பாருங்கள், எனக்கென்று யாரும் இல்லை, எல்லாமே எனக்கு நீங்கள் தான், மக்களால் நான், மக்களுக்காக நான் என்ற கர்ஜனை ஒரு வீரமான வாதங்கள் அந்த ஆக்ரோஷமான வரிகள் மக்களை இன்னைக்கு வரைக்கும் மனசில் அப்படியே இருக்குது. இதை உயிர்ப்பித்து எழக்கூடிய ஒரு கட்டமைப்பு உருவாக்கி எம்ஜிஆருடைய அந்த கனவையும் ஜெயலலிதாவுடைய கனவை நினைவாக கொள்ள வேண்டுமானால் வி.கே. சசிகலாவுடைய தலைமையில் ஒரு மல்லாட்சி அமைய வேண்டுமானால் நிச்சயமாக தமிழ்நாட்டில் மாற்றம் கொண்டு வர முடியும்.